எல்லாருக்கும் வணக்கங்க. தயவு செய்து பார்க்குற எல்லா டிரைவருமே வந்து இதை ஷேர் பண்ணுங்க. கஸ்டமருக்கு ஒரு நியாயம், டிரைவருக்கு ஒரு நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஊபர் பயவுல தெரியுது. நான் ஊபர் என்ன சொல்லி வைக்கிறது? அவன் தான் நமக்கு சாப்பாடு போடுறான், அவன் வையும். எல்லா பேரும் அவன்கிட்ட தான் வண்டி ஓட்டுறான், அவனை தான் வையிறோம். என்ன பண்றது? இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கையில எப்பயுமே ஒரு வாட்ச் கட்டிருப்பேன். பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்டாலையும் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லயும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வாட்ச் வந்து முந்தா நேரத்து நான் தூங்குறப்ப வந்து கேளம்பாக்கத்துல தான் ஆல்ட் போட்டேன். ஸோ தூங்குறப்ப நைட் அண்டயத்துல தூக்கத்துல கையில குத்தவும் கலட்டி பின் சீட்ல வச்சுட்டேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில் அப்படியே எந்திரிச்சுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாட்சை நான் கவனிக்கவே இல்லை. அப்படியே ஆன் பண்ணதுமே ஊபர்ல ட்ரிப்பு, லாங் ட்ரிப் அடிக்குமே அப்படியே எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். அப்படியே கண்டினியூவா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு ட்ரிப்பு. ரெண்டாவது ட்ரிப்பு வந்து அங்கிருந்து மகாபலிபுரம் போனோம். அது வந்து ஒரு அசாம் ஃபேமிலி ஃபுல்லா தான் வந்தாங்க, வண்டியே ஃபுல். இவங்க 2 ட்ரிப் தான் நான் ஓட்டிருக்கேன். ரிட்டர்ன் வந்து அந்த வடநெம்மிலியா ஈசிஆர்ல வந்து நெம்மிலிச்சிரியா அந்த கரெக்டான பேர் தெரியல. ஸோ அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு யாவுமே வந்துச்சு, வாட்சை காணமே அப்படின்ட்டு. ஸோ அந்த வாட்சுக்கு நான் சார்ஜ் கூட போட மாட்டேங்க, அது ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருந்தேன் நான். இதை வந்து நான் ஊபருக்கு மெனக்கட்டு கால் பண்ணி சொல்றேன். ஸோ இதான் மெயினா நீங்க வந்து கட்டாயம் ஃபுல்லா பாருங்க. ஊபர் அவங்ககிட்ட நான் கஸ்டமர் கேர்ல பேசினேன், அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா என்னால வந்து அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. அவங்க வந்து எடுத்தது நான் இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்றேன். அவங்க வந்து இல்லைங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுங்க இந்த ட்ரிப்புக்கு. அவங்க என்ன ட்ரிப்புன்னு கேட்டாங்க, நான் சொல்றேன் எல்லாமே, நீங்க அந்த வாய்ஸை கேளுங்க. என்னது மிஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? என்னோட ஆப்பிள் வாட்ச் சார். ஆப்பிள் வாட்சுங்களா? ஆமா சார். இப்போ மிஸ் ஆச்சுங்க சார். ட்ரிப் எடுத்து டேட் டைம் சொல்லுங்க. இப்போ லாஸ்ட் ட்ரிப் சார், மகாபலிபுரம். டைமிங் டேட் பொறுங்க சொல்றேன். டைமிங் வந்து 10:15. 10:15ங்களா? ஆமா ஆமா. இந்த ட்ரிப்ல ரைடர் மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்ல அவங்ககிட்ட. ஆமா, அவங்க கரெக்டா நான் இங்க வச்சிருந்தேன். நான் இதை கவனிக்கல. அவங்க டிராப் பண்ணிட்டு நான் கொஞ்சம் தூரம் எம்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். இப்போ வந்து நான் செக் பண்றேன், வாட்சை காணோம். சரிங்க. ஆப்பிள் வாட்ச் என்ன கலர் தெரிஞ்சுக்கலாங்களா? ஒயிட் கலர்ல வரும் வாரு. ஒயிட் கலருங்களா? ஆமா, ஒயிட். அதாவது பியூர் ஒயிட் இல்லாம லைட்டா சிமெண்ட் கலர்ல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வரும். ஹாஃப் ஒயிட்டுங்களா? ஆமா. மேல வந்து பிளாக் கலர்ல இருக்கும் வாட்சோட மண்டை. சரிங்க. பிளாக் கலர் ஹாஃப் ஒயிட் வாட்ச் ஆப்பிள் வாட்ச் இல்லைங்களா? ஆமா. வெயிட் பண்ணுங்க, நம்மளோட தரப்புல இருந்து கன்சல்டிங் இஷ்யூங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கன்சல்டிங் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுங்க. அவங்களே என்ன இன்ஃபர்மேஷனோ ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. அவங்க காண்டாக்ட் பண்ணலன்னா ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது தகவல் எதுவும் தேவைப்படுதுங்களா? இல்ல, அவங்களே கஸ்டமரே கால் பண்ணுவாங்கல்ல. கஸ்டமர்ல கன்சல்ட் டீம் இஷ்யூ எக்ஸ்பிளைன் பண்றோம். கன்சல்ட் டீமே உங்களுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. வேற எதுவும் தகவல் எதுவும் தேவை? தேங்க்யூ சார். சரிங்க. தயவு செஞ்சு காலை கட் பண்ண வேண்டாம், இன்னும் 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. காலை ஐவிஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஐவிஆர்ல உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கப்படும். முதல் கேள்வி, உங்களோட ப்ராப்ளம் தீர்க்கப்பட்டதா இல்லையா? தீர்க்கப்பட்டதுன்னா 1, தீர்க்கப்படாது 2 மிஸ் பண்ணுங்க. 2ஆவது கேள்வி, இந்த கால் எப்படி பதில் பண்ணணும் 1ல இருந்து 5 வரைக்கும் ஃபீட்பேக் அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க. 5ல இந்த கால் திருப்தியா இருந்ததுன்னு அர்த்தம். திருப்தியா இருந்தா 5 ப்ரொவைட் பண்ணுங்க. நான் சொன்ன 2 கேள்வியும் புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். சரிங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் ஊபர். தேங்க்யூ. இதே இது கஸ்டமர் நம்ம வண்டியில வந்து ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கஸ்டமர் ஃபோன் போடுவாங்க உடனே ஊபருக்கு. உடனே என்ன பண்ணுவான்? நம்ம நம்பரை கொடுத்துருவான். நம்ம நம்பரை கொடுத்து நம்ம கால் பண்ண வைப்பான். ஸோ இப்போ நம்மளுடைய பொருளே காணாமே, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன அது உங்களுக்கு தெரிஞ்சா இப்போ நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம்? கஸ்டமர் கிட்ட நான் பேசின வாய்ஸ் ரெக்கார்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதே இது கஸ்டமர் வந்து நம்ம வெஹிக்கிள்ல ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற அதே மரியாதை நமக்கு ஏன் கொடுக்க மாட்டான் இந்த ஊபர்? நானாவது சொல்லிடுறேன். நிறைய பேர் சொல்ல முடியாமலாம் நிறைய கஷ்டத்தோட தர்றாங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவா நான் அடுத்தடுத்து வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு மட்டும் ஒரு கமெண்ட் போட்டு